بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது உங்கள் முன்னால் உரையாற்றப்பட இருக்கின்ற தலைப்பு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பிலே உரையாற்றுமாறு ஷேக் கோவை அய்யூப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய சிந்தனைகளிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டிற்கு இலங்கையின் பல பகுதிகளிலே இருந்தும் இங்கே வருகை தந்து இறுதி அமர்வு வரை ஒரு கட்டுக்கோப்புடன் அமர்ந்து இந்த மஜ்லிஸை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய உணர்வுகளை புரிந்து ஒரு குறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை முடிவுறும். அன்பர்களே, போதைப் பொருள் கடத்தப்பட்டு சிறைச்சாலையில் தண்டனை பெற்று
பர்லேவில் வெளிவந்து உடனேயே நல்ல காரியம் செய்திருக்கிறான் ஒருவன். ஒரு 2 மணி நேரம் ஓடுகிற ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதற்காக வேண்டி $5 மில்லியன் செலவழித்து 60 நடிகர்கள் அதில் பங்கெடுத்து 100க்கும் அதிகமான யூதர்கள் நிதி உதவி செய்து ஒரு 2 மணி நேரம் ஓடுகிற ஒரு திரைப்படம் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டு உலகெங்கும் இஸ்லாமிய மக்களுடைய உள்ளங்களிலெல்லாம் மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை ஏற்படுத்தி உலகத்தின் கடைக்கோடி முஸ்லீம் வரை அனைத்து முஸ்லீம்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை இந்த உலகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்கிற ஒரு தலைப்பு பொருத்தமாக இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே முஸ்லிம்களுடைய கவனம் திசை திருப்பப்பட வேண்டும். அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணிகள், அவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரங்கள், அவை அனைத்திலிருந்தும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கவனங்கள் திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எடுக்கப்படுகிற முயற்சி தான் இந்த முயற்சி. இதொன்றும் புதிதல்ல. இந்த நல்ல நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்ய வேண்டியது நம்மில் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடம் உங்களைச் சேர்ந்த தூதர் வந்துவிட்டார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது அதிக அக்கறை உள்ளவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் மனித சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சிரமப்படுவதை அவர் விரும்ப மாட்டாராம். மக்களின் மீது அதிகம் அக்கறை உள்ளவராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த தூதர் ஒரு குறிப்பிட்ட அரபி பேசுகிற மக்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. குறிப்பிட்ட அந்த தூதர் ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. குறிப்பிட்ட இந்த தூதர் முஸ்லிம்கள் மட்டும் உரிமை கொண்டாடுகிற தூதர் அல்ல. இந்த தூதர் யாருக்காக வேண்டி அனுப்பப்பட்டார் என்பதை அல்லாஹ் கூறும்போது 7வது அத்தியாயத்தின் 158வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், குல் யா அய்யுஹன் நாஸ், நபியே நீங்கள் கூறுங்கள், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நான். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாசி பஸீரம் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் இந்த தூதர் என்றும் அல்லாஹ் திருக்குரானிலே குறிப்பிடுகிறான். வேதத்தை குறித்தோ தூதரை குறித்தோ அல்லாஹ் குறிப்பிட இடங்களிலெல்லாம் நீங்கள் உற்று நோக்கினால் அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கோ மொழி பேசுகிற மக்களுக்கோ நாட்டினருக்கோ அல்ல என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுவான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இந்த வேதம் உங்களுக்குரிய வேதம். மனிதர்களே, இந்த தூதர் உங்களுடைய தூதர் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே குறிப்பிடுகிறான். அப்படி அல்லாஹ் அறிமுகம் செய்கிற அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு இந்த மண்ணில் தன்னை இறை தூதர் என்று பிரகடனம் செய்தாரோ அன்றிலிருந்தே விமர்சனங்கள் தொடங்கியதை நாம் எல்லாம் அறிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறை தூதரே எழுந்து உங்களுடைய குடும்பத்தினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற ஆயத் இறக்கப்பட்டது. அன்றைக்கு எழுந்தவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல். இறுதி மூச்சு வரை இந்த மனித சமுதாயத்திலே போராடினார்கள். குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து வைத்து ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்து அழகான உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி முதற்கட்டமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை துவங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலே அதிர்ந்து போகிற வகையில்
குடும்பத்திலே இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியதை நாம் எல்லாம் அறிவோம். தப்பல்லக லிஹாதா ஜமாஅத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டியா எங்களை அழைத்தாய் என்று முதலில் அல்லாஹ்வினுடைய ரசூலை ரஹமத்துல் ஆலமீனை ஏசிய முதல் மனிதர் தன்னுடைய பெரிய தந்தை அபூ லஹப். அல்லாஹ் விடுவானா? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், வானத்திலிருந்து மனிதர்களுக்கு பொழிகிற மழையெல்லாம் எப்படி தன்னுடைய நிஅமத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ, அப்படிப்பட்ட நிஅமத்தில் ஒருவராக இருக்கிற ரஹ்மத்துல் ஆலமீனை இறை செய்தியை சொன்னார் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி இறைத்த அபூ லஹப், அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபினுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஆயத்தை இறக்கினான். உலகம் அழிகிற வரை அந்த வேதத்தை ஓதுகிற ஒவ்வொரு மக்களும் அபூ லஹபை சபித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கிறான். அதுதான் தொடக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை இந்த மண்ணுலகில் எடுத்துச் சொன்ன பொழுது மக்கத்து மாநகரத்தில் வாழ்ந்த மக்களும் மதீனத்து மக்களும் பைத்தியக்காரன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், பித்தலாட்டக்காரன் என்றார்கள், மந்திரவாதி என்றார்கள், சமூக துரோகி என்றும் பிரிவினைவாதி என்றும் வார்த்தையால் சொல்ல முடியாத பல்வேறு வகையான ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலால் ஆனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது களங்கம் கற்பித்து தூதுத்துவத்தை முடக்குகிற முயற்சியை கூட செய்து பார்த்தார்கள். எப்படியாவது இந்த முஹம்மது கேவலப்பட வேண்டும், முஹம்மதுடைய குடும்பம் நிம்மதியை இழக்க வேண்டும், முஹம்மது எந்த வகையிலும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து விடுதல் கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா செல்வதற்கு முன்னதாகவே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். சிவப்பு கம்பளம் விரித்த அல்லாஹ்வுடைய ரசூலை மதீனத்து மக்கள் வரவேற்ற நிகழ்ச்சியை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். மதீனா மாநகரில் எங்கே அசூர வேகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகி அங்கிருந்து இந்த இஸ்லாம் வளர்ந்து விடுமோ என்பதற்காக வேண்டி நயவஞ்சகர்களும் யூதர்களும் நசாராக்களும் திட்டமிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது களங்கம் கற்பித்து அந்த களங்கம் கற்பித்த வேதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார். புகாரியிலே பார்க்கிறோம். ஜுமா மேடையில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனது நோகுமாறு இந்த மனிதர்கள் செய்து விட்டார்கள், எனக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லையா என்று கேட்டபோது சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கோத்திரத்தில் அப்படிப்பட்ட மனிதன் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுவதை நான் செய்கிறேன் என்றார். இது ஒரு சம்பவம். இது புகாரி போன்ற நபிமொழி தொகுப்புகளில் நீங்கள் பார்க்கிற ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது முடக்க வேண்டும், இஸ்லாமிய பிரச்சாரத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏன் கொலை முயற்சியில் கூட பாவிகள் இறங்கினார்கள். ஆற்றிலே விஷம் தடவி ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்த யூத பெண்கள் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். சூனியம் செய்து முடக்கி போட முயற்சி செய்தார்கள். எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றினான் என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதும் பேசுவதும் விமர்சனம் செய்வதும் கேலி சித்திரம் வளைவதும் இன்றைக்கு நேற்று உதித்ததல்ல. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்வு, அந்த நபித்துவ வாழ்வை அந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்து சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலை முடக்குவதற்காக வேண்டி அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்து பார்த்தார்கள். தொழுகிற நேரங்களில் எல்லாம் இடையூறுகள் செய்து பார்த்தார்கள். தலைக்கு விலை பேசி மக்காவிலே இருந்து துரத்துகிற முயற்சியை மேற்கொண்டார்கள். மதீனாவில் நான் கூறியதைப் போல விருந்துக்கு ஏற்பாடு செய்த ஆற்றில் விஷம் தடவி கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக கொலை செய்வதையே லட்சியமாக கொண்டு அலைந்து திரிந்த சஹாபாக்கள் எல்லாம் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய பிறகு நமக்கு சொன்ன செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை ஏற்படுத்துகிற செய்திகள். நான் இங்கே குறிப்பிடுகிற ஒரு சிறிய ஒரு அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழுகிற காலத்தில் கூட விமர்சனம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொந்த வாழ்வை அவர்கள் களங்கப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வுக்கு மானபங்கம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலோடு மானத்தோடு அவர்கள் விளையாடவில்லை. காரணம், அவர்களுக்கு தெரியும் அவரை போல ஒரு ஒழுக்கச் சிலரை பார்க்க முடியாது.
அவரை போல ஒரு ஒழுக்கச் சீலரை பார்க்க முடியாது என்றவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்திற்கு முன்னால் இளமை பருவத்தில் மக்கத்து பெருவீதியில் எல்லோரும் எப்படியெல்லாமோ வாழ்க்கையை கழித்திருந்தும் கூட உத்தம புத்திராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். மானத்தோடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் அந்தஸ்தோடும் வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை புரிந்திருந்தார்கள் அந்த மக்கள். ஆனால் அன்றைக்கு யாருடைய நாவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக பேச துணியாத வாசகங்களை எல்லாம் இன்றைக்கு மிக சர்வ சாதாரணமாக இந்த மனித சமுதாயத்திலே பேசுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்களுடைய நோக்கமே வேறு. அவர்களுடைய நோக்கமே வேறு. அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை எனது உரையில் ஓரளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். உன்னிப்பாக இந்த உரையை நீங்கள் ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய தலையாய பணி, நபிமார்களுடைய பணி, இணை வைத்தலை வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்த்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற பணி நம்முடைய பணி. அந்த ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பல்வேறு வகையான ஆஃபர், கிராண்ட் ஆஃபரை நமக்கு அள்ளி அள்ளி தருகிறான். 71வது அத்தியாயம் சூரத்து நூஹை எடுத்து பார்த்தால், ஏகத்துவத்தை நிலைநாட்டினால், அல்லாஹ்விடம் மட்டுமே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் வானத்திலிருந்து மழை பொழியச் செய்வேன், தோட்டங்களை உண்டாக்குவேன், குழந்தை செல்வங்களை தருவேன், பொருள் செல்வங்களை தருவேன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிற பொழுது, ஏகத்துவத்தை நிலைநாட்டினால், ஈமானோடு இணை வைத்தலை கலக்காமல் ஏகத்துவத்தோடு ஈமானோடு நீங்கள் வாழ்ந்தால் பாதுகாப்பான வாழ்வை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்து ஏகத்துவத்தை நீங்கள் நிலைநாட்டினால் உங்களுக்கு முன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான். பயமில்லாத வாழ்வை தருவேன், ஈமானில் உறுதியை தருவேன். ஆகவே நீங்கள் என்னை மட்டுமே வணங்குங்கள், இணை வைத்தலுக்கு எதிராக போராட்டம் நிகழ்த்திக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் நம்முடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதிலிருந்து நம்முடைய கவனங்கள் என்றைக்கும் திசை திருப்பப்படக்கூடாது. திசை திருப்புகிற காரியங்கள் அவ்வப்பொழுது நடைபெறும் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்கிற இந்த போங்கு இன்றைக்கு நேற்று உருவானதல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலிருந்தே இது உருவானது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புத்தக வடிவில் விமர்சிப்பது, கவிதை வடிவில் விமர்சிப்பது, கார்ட்டூன்களாக விமர்சிப்பது, ஊமை படம் எடுத்து விமர்சிப்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்து இந்த இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை தூண்டி, அவர்கள் கருத்து சுதந்திரம் இல்லாதவர்கள், அவர்கள் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் எப்பொழுதும் மிக விரைவாக உணர்ச்சி வசப்படுதலுக்கு அடிமையாகிற மக்கள் என்பதை உலக மீடியாக்களே பார்த்து இஸ்லாமிய வளர்ச்சி அதன் மூலம் தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். கிபி 749ஆம் ஆண்டு ஜோனோப் டமஸ்கஸ் என்கிற ஒரு எழுத்தாளன் அன்றைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிபி 749வது ஆண்டு அன்றைக்கே அல்லாஹ்வுடைய ரசூலை தனது புத்தகத்தில் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார். அன்றைக்கு இருக்கிற மக்கள் கொதித்திருந்தார்கள், திருத்தி அமைத்த வரலாறு உண்டு. அபுல் நவாசிர் மஹர்ரி என்கிற உமையாவுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அன்றைக்கு கவிதை பாடினான். கிபி 1315ஆம் ஆண்டு பாரிஸில் முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவம் கற்பித்தார்கள். கிபி 1570 கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை ஞாபகப்படுத்துகிறோம் என்கிற அருங்காட்சியகத்தில் ஆமினா அவர்கள் தொட்டிலை ஆட்டுவதைப் போல அதில் ஒரு பொம்மையை உருவாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை இந்த மனித சமுதாயம் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டையும் செய்தார்கள் பாவிகள். கிபி 1619ஆம் ஆண்டு பிரான்சில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டார்கள். சான் பிரான்சிஸ்கோ மியூசியத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜுடைய பயணம், இஸ்ராவும் மேராஜும் என்று தலைப்பிட்டு ஒரு மிருகத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து பயணமாவதைப் போல அன்றைக்கு சான் பிரான்சிஸ்கோ மியூசியத்தில் ஒரு உருவத்தை ஏற்படுத்தி மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கினார்கள். கிபி 1911 இத்தாலியில் ஒரு ஊமை படம் தயாரித்தார்கள், பேச்சில்லாத ஒரு ஊமை படம், முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம்.
அதே போல கிபி 1988 ஆண்டு தி பிராஃபிட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி பக்கம் 13 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவம் கொடுத்தார்கள் பாவிகள். 2005 ஆண்டு நியூசிலாந்தில் ஒரு சீடியை வெளியிட்டு அதிலும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூலை கேலி சித்திரமாக சித்தரித்து ஒரு சீடி வெளியிட்டார்கள். ஹோலி வார் ஜிஹாத் என்கிற பெயரில் ஒரு வீடியோ கேம் தயாரித்து அமெரிக்காவில் இருந்து வெளியிட்டார்கள், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூலை மையப்படுத்தி. சவுத் ஃபோர்க் என்கிற பெயரில் ஒரு கார்ட்டூன் சீடி சிறுபிள்ளைகள் விளையாடுவதற்காக வேண்டி கொடுத்தார்கள், அதிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை கேலி சித்திரமாக்கி. இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். அதை தொடர்ந்துதான் டென்மார்க்கிலும் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உருவங்களை சமைத்து வைத்துக் கொண்டு புகழ்கிறோம் என்கிற பெயரில் உருவம் வைத்தார்கள். அதை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம் என்கிற பெயரில் 2 மணி நேரம் ஓடுகிற ஒரு திரைப்படத்தை எடுத்து இந்த மனித சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பேர் அதிர்வுகளை இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்றால், அன்பர்களே, நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த மனித சமுதாயத்துடைய போக்குகளை, இந்த மனித சமுதாயத்தின் நடவடிக்கைகளை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு அந்த மக்கள் அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசினார்கள், பேசினார்கள். அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தின் 32வது வசனம், கத் நஅலமு இன்னஹு லா யஹ்ஸுனுக்கல்லதீ யகூலூன. நபியே, அவர்கள் கூறுவது உம்மை எந்த அளவுக்கு கவலையில் ஆழ்த்தி உள்ளது என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ்வே ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைய கால மக்கள் விமர்சனம் செய்தார்கள். அன்றைய கால மக்கள் சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. வமா யஅதீஹும் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். நிச்சயமாக உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் கேலி செய்யாமல் இல்லை, கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஆகவே அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் கேலி செய்கிறார்கள். யாரை கேலி செய்கிறார்கள்? இவர்கள் நிறைய பேர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். கிறிஸ்தவ அன்பர்களுமா இப்படி செய்வார்கள்? நம்மோடு வேதத்தோடு தொடர்புடைய நம்முடைய சகோதரர்களுமா இப்படிப்பட்ட மாபாதகமான காரியத்தில் ஈடுபடுவார்கள் என்று எல்லோரும் கேட்டார்கள். நாம் அழகாக சொன்னோம், அது அவர்களுடைய சுபாவத்திலே உள்ளது. ஆதியாகமம் 19வது அத்தியாயத்தின் 19வது அத்தியாயம் 30 முதல் 36 வரை உள்ள வசனங்களை படித்து பார்த்தால், தந்தைக்கு போதைப் பொருளை கொடுத்து மயக்கத்தில் உண்டாக்கி பெற்ற மகளோடு உறவு கொள்கிற சம்பவங்கள் எல்லாம் பைபிளில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவம் தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவம் தெரியாது. யாரை இவர்கள் கேலி செய்கிறார்கள்? யார் அல்லாஹ்வுடைய ரசூல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களுடைய ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை இவர்கள் புரட்டி பார்க்க வேண்டும். இந்த நல்ல தருணத்தில் நாம் யாரை கேலி செய்கிறோம்? அவர் யார்? அவரை குறித்து நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன என்பதை குறைந்தபட்சம் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லுகிற செய்தி, உபாகமம் 18வது அத்தியாயத்தின் 15வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலே இருந்து எழுப்ப பண்ணுவான், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரப்போகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். அதே உபாகமம் 18வது அத்தியாயத்தின் 17, 18வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறார், அல்லாஹ் கூறுகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலே இருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தையை அவர் வாயில் நான் அருளுவேன், நான் அவர்களுக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு அவர் சொல்லுவார் என்றும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இவ்வளவு தெளிவாக அவருடைய வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பிறகும் கூட இஸ்லாமிய வளர்ச்சி தாங்க முடியாமல் அவர்களுடைய கோபத்தின் பிரதிபலிப்பு தான் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் இந்த மனித சமுதாயத்திலே நிகழ்கிறது. யோவான் 14வது அத்தியாயத்தின் 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படியான ஒரு சத்திய ஆவி வேறொரு தேற்றதை வாளனை அவர் உங்களுக்கு வழங்குவார் என்றும் இயேசு மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்கிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றறிவாளன் உங்களிடத்திலே வரமாட்டார்,
நான் போகிறேன், அவரை உங்களுக்கு நான் கர்த்தர் அனுப்புவார் என்று யோவான் 16வது அத்தியாயத்தின் 7 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள முன்னறிவிப்புகள். இந்து சமுதாய மக்களும் விதிவிலக்கல்ல. ஏதஸ்மின்னந்தர மிலேச்சே ஆச்சாரியன சமன்விதே மஹாமத் இதுக்கியாத சிஷ்ய சாஹா சமன்விதே உச்சலாபி சர்வபசி மனுஷ்யகி ஆமாமமே முசலை நைஸ் மஸ்ஹார் என்ற பகவத்கீதை கடோ உபனிஷத்துகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முன்னறிவிப்பு செய்கிறது. ஒரு அரேபிய தீபகற்பத்தில் குடிமை வைத்துக் கொண்டு கத்னா செய்தவராக மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய முஹம்மது என்கிற ஒரு இறை தீர்க்கதரிசி வரப்போகிறார் என்கிற சத்திய வாக்கு அரபி சமஸ்கிருத மொழியில் பகவத்கீதையிலும் கடோ உபனிஷத்துகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. யாரை இவர்கள் கேலி செய்கிறார்கள்? இவர்கள் யாரை கேலி செய்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தின் 146வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த யூதர்களுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய ரசூல் யார் என்று, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தெரியாத அல்லாஹ்வுடைய ரசூல் யார் என்று, அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று இவர்களுக்கு தெரியாதா? நன்றாகவே தெரியும் என்று நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் வாக்கு சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 146வது வசனம், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூன கமா யஅரிஃபூனஹு யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். அவர்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அறிவதை போல அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை அறிவார்கள். தெரியும் அவர்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில், எங்கு பார்த்தாலும் ஐரோப்பிய கண்டங்களில் எல்லாம் இஸ்லாமிய வளர்ச்சி மிகப்பெரிய அதிர்ச்சி அவர்கள் மத்தியிலே உண்டாக்கிவிட்டது. ஆகவேதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இந்த மனித சமுதாயத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலும் 2வது அத்தியாயத்தின் 120வது வசனத்திலும் மிக தெளிவாகவே அவர்களுடைய நோக்கங்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அவர்களுடைய நோக்கம் என்ன? எதை பிரதானமாக வைத்தவர்கள் இந்த மனித சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் அசூர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. நண்பர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எப்படி இந்த மனித சமுதாயத்திற்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சவாலாகவே சொல்லுகிறானோ, இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய தீனை நிலைநிறுத்தியே தீருவான் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தானே, அதை அல்லாஹு தஆலா நிதர்சனமாக ஐரோப்பிய கண்டங்களில் மிக சர்வ சாதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் மறந்துவிடக் கூடாது. நான் சொல்லுகிற குறிப்புகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான இணையதளங்களிலே இருந்து எடுத்த குறிப்புகள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு கொண்டு வந்த இந்த மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன், இந்த தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மார்க்கம் இன்றைக்கு மெல்ல மெல்ல யாருக்கும் தெரியாமல் என்னதான் இவர்கள் மூடி மறைத்து வைத்தாலும் அந்த மார்க்கத்தின் அசூர வளர்ச்சியை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய சிந்தனையிலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகம் செய்த நாளிலே இருந்து இன்றைக்கு வரை இந்த மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியைத்தான் கண்டிருக்கிறது. தோழர்களே, எங்கிருந்து இப்படிப்பட்ட 2 மணி நேரம் ஓடுகிற இந்த கீழ்த்தரமான படங்கள் எங்கிருந்து வெளியிடப்பட்டதோ, அந்த கனடா என்கிற நாட்டில் $5 மில்லியன் தயாரிக்கப்பட்ட இந்த படம் 1 வார காலம் கூட ஓடவில்லை. அந்த பிக்சரை பெட்டியில் போட்டு பூட்டிவிட்டால் அவன். இருந்தாலும் யூடியூப் போன்ற இணையதளத்திலாவது ஒரு குறிப்பிட்ட காட்சியை மட்டுமே கட்டிங் செய்து 15 நிமிடம் ஓடுகிற குறிப்பிட்ட செய்தியை மட்டுமே எடுத்து யூடியூப்பில் பரவவிட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் உலகெங்கும் எதிர்ப்பலைகள் இந்த மனித சமுதாயத்திலே இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த இந்த மார்க்கம் இன்றைக்கு இந்த மனித சமுதாயத்தில் எங்கெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது என்பதை என்கிற ஒரு குறிப்பை இப்பொழுது உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். கேசட்டை திரும்ப போட்டு பார்த்து
மனித சமுதாயத்தில் ஓடோடி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். இணை வைத்தலுக்கு எதிராக, வித்யார்த்திகள் அனாச்சாரங்களுக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்த இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் aluka.com ALUKA என்கிற .com சவுதியை மையமாக வைத்து நடத்தப்படுகிற ஒரு இணையதளம். அந்த இணையதளம் ஐரோப்பியன் கண்ட்ரிகளில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகள், ஒவ்வொரு பத்திரிகை செய்திகள், ஒவ்வொரு டிவி செய்திகள் அனைத்தையும் தொகுத்து நமக்கு தருகிறார்கள். அன்பர்களே, குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். லண்டனில், இதெல்லாம் நான் சொல்லுகிற குறிப்பு இந்த ஆண்டினுடைய குறிப்பு, கடந்த ஆண்டுடைய குறிப்பல்ல. 2011ஆம் ஆண்டிலே இருந்து 2012ஆம் ஆண்டு வரை லண்டனில் மட்டும் 1,00,000 பேர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள். ஒரே ஆண்டில் லண்டனில் மட்டும் 1,00,000 பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். 3இல் 1 பகுதியினர் அதில் பெண்கள், 70% அதில் வெள்ளையர்கள், 27 வயதுடைய இளைஞர்கள் அதிகமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள் என்கிற குறிப்பு. பிரான்ஸ் நாட்டவர்கள் மட்டும் 2011 2012 இந்த ஒரு வருட காலத்தில் பிரான்சில் மட்டும் 70,000 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள். அதில் இளம் பெண்கள் அதிகம். அந்த இளம் பெண்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி அவர்கள் எழுப்பிய கோஷமெல்லாம் மன அமைதிக்காக வேண்டி நாங்கள் இஸ்லாத்தை தேர்வு செய்தோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் பெண்களுக்குரிய உரிமைகள் உண்டு, பெண்களுக்கு மன அமைதி எங்களுக்கு உண்டு, அந்த மன அமைதிக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்கிற கோஷ முழக்கம் இணையதளங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஸ்வீடன் என்கிற நாட்டில் இந்த வருடம் மட்டும் 5,000 பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். ஜெர்மன் நாட்டில் 20,000 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள். RTL டெலிவிஷன் என்கிற ஒரு தொலைக்காட்சியில் அது குறித்துள்ள குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயின் 800 ஆண்டு கால முஸ்லிம்கள் ஆட்சி செய்த அந்த நாடு. இன்றைக்கு அந்த ஸ்பெயினில் ஒரு முஸ்லிம் ஒரு திருமணம் செய்ய வேண்டுமானால் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்ற பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு அடிமை போல் நடத்தப்படுகிற அந்த நாடு திரும்பவும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கே வந்துவிடுமோ என்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை கேளுங்கள் தோழர்களே. 50,000 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரே ஆண்டில் தழுவியிருக்கிறார்கள். ஸ்பெயினில் மட்டும் 50,000 மக்கள் ஸ்பெயினில் மட்டும் இந்த ஒரே ஒரு ஆண்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள். பெரும்பாலும் அதில் பெண்கள். webislam.net என்கிற ஒரு வெப் தளம் உண்டு. அதில் அடித்து பார்த்தால் பிரான்சை குறித்துள்ள மொத்த தகவலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரான்சிலே இருந்து வெளிவந்த, ஸ்பெயின், ஸ்வீடன் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து வெளிவந்த மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்கள் மிக தீவிரமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற தாயிகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பர்களே, சமீபத்தில் லண்டனில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுப்பதற்காக உலகத்திலே இருந்து பல பாகங்களிலே இருந்தும் அங்கே வீரர்கள் போனார்கள். 100க்கும் அதிகமான வீரர்களை அமர வைத்து அப்துல் ரஹீம் கிரீன் என்பவர் உரை நிகழ்த்தியிருக்கிறார். சமீபத்திய நிகழ்வை நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டினுடைய குறிப்பில் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பொதுவாக, விளையாட்டு வீரர்களுக்கும் மதங்களுக்கும் பொதுவாக நிறைய இடைவெளிகள் உண்டு. ஆனால் மிஸ்டர் அப்துல் ரஹீம் கிரீன் என்பவர் உலகத்திலே இருந்து வந்த அனைத்து வீரர்களையும் அமர வைத்து இஸ்லாம் குறித்து, அல்லாஹுவை குறித்து, தௌஹீதை குறித்து, அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து, வேதத்தை குறித்து அந்த வீரர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு நிகழ்த்திய அந்த உரையினுடைய இறுதியில் 17 வீரர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். பொறுத்துக் கொள்வார்களா யூதர்கள்? பொறுத்துக் கொள்வார்களா கிறிஸ்தவர்கள்? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஐரோப்பிய நாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்து விடுமோ என்கிற பேர் அலைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இடி விழுந்ததை போல அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி வளர்ந்தது இந்த மார்க்கம்? எப்படி வளர்ந்தது இந்த மார்க்கம்? நம்முடைய முஹையத்தீன் மௌலூத், மங்கூஸ் மௌலூத், முஹையத்தீன் ராத்தீப்பை கொண்டு வளர்ந்த மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மீலாது விழாவை சொல்லி வளர்க்கப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். எப்படி வளர்ந்தது இந்த மார்க்கம்? அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய ரசூல் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் அருள்கொடையாக நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மக்களுக்கு ஏற்படுத்திய ஒரு அவேர்னஸ், உண்மையிலேயே ஆய்வு செய்தார்கள்.
உண்மையிலேயே ஆய்வு செய்தார்கள். உலகத்தில் இருக்கிற அனைத்து அறிஞர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தி முதல் தரத்தை தி 100 என்கிற புத்தகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்தவர்களும் கூட கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மனிதாபிமானம் உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. நான் கிறிஸ்தவ அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி 2 மணி நேரம் கேலி சித்திரமாக ஆபாசமாக ஒரு திரைப்படம் தயாரித்தால் முஸ்லிம்கள் கொந்தளித்து அதற்கு பகரமாக ஈசா நபியை கேவலப்படுத்துவார்கள் என்று நினைத்தார்கள் இந்த கோமாளிகள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற அடைமொழியோடு மதிப்பு மரியாதையோடு திருக்குர்ஆனில் அழைக்கப்படுகிற ஈசா நபியை கொச்சைப்படுத்த இஸ்லாமிய சமுதாயம் யாரும் தயாராக இல்லை. சிந்தித்து வேண்டாமா? யாரை கேவலப்படுத்துகிறீர்கள்? எப்பொழுதும் சுஜூதிலே கிடந்த அல்லாஹ்வுடைய ரசூல் எனது சமுதாயம் எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்று ஒரு நாள் அழுதார்கள். தெரியுமா உங்களுக்கு? யாரை கேவலப்படுத்துகிறார்கள்? இஷா தொழுகை தொழுது நடுநிசி எழுந்து ஒரு இரவு தொழுகையில் 5வது அத்தியாயத்தின் 118வது வசனத்தில் வருகிற ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். தூதர் எதற்காக வேண்டி அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள். எல்லாம் அறிந்த அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். தூதரே, தலையை உயர்த்துங்கள், என்ன உங்கள் அழுகைக்கு என்ன காரணம்? உங்களுடைய அழுகைக்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் எனது சமுதாயத்தின் நிலை, மறுமை நாளில் எனது சமுதாயத்தின் நிலை, மறுமை நாளில் எனது சமுதாயத்தின் நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயம் சமுதாயம் என்று சொல்லியே அழுதார்கள் சுஜூதிலே கடந்து. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே போய் சொன்னார், யா அல்லாஹ், முஹம்மது அவர்களுடைய பிரச்சனை வேறொன்றுமல்ல, அவருடைய சமுதாயத்தின் நிலையை மறுமையில் அவருக்கு தெரிய வேண்டுமாம். அவருடைய சமுதாயத்தின் நிலை மறுமையில் அவருக்கு தெரிய வேண்டுமாம். அல்லாஹ் வாக்களித்தான் ஜிப்ரீல் இடத்திலே போய் சொல்லு என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் வாக்கு தந்தான், உமது சமுதாயத்திற்கு எந்த குறையும் மறுமை நாளில் அல்லாஹ் வைக்க மாட்டான். இப்படி சமுதாயம் சமுதாயம் என்று அழுத தூதரையா இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி கார்ட்டூன் என்றும் விமர்சனம் செய்தும் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியினுடைய உணர்வுகளை தூண்டுகிற வகையில் இப்படியெல்லாம் கேவலப்படுத்த உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு பிரச்சாரம் செய்து அந்த மக்கள் எல்லாம் அடித்து துரத்தி ஒரு இடத்திலே வந்து ஓய்வெடுக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், இதோ வானவர்களை நிர்வாகம் செய்கிற மலைகளை நிர்வாகம் செய்கிற வானவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். நீங்கள் விரும்பியவாறு அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கட்டளை பிறப்பித்தால் உங்களுடைய கட்டளையை உடனே நாங்கள் செவிசாய்க்குமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்களுக்கு பிறகு வருகிற சமுதாயமாவது இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். பழி வாங்குகிற எண்ணமே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடையாது. இந்த உலக வரலாற்றில் யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். யூதர்களுடைய வரலாறே இந்த உலகத்திலே இருந்து துடை தெரியப்பட்ட காலமெல்லாம் உண்டு. ஆனால் அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வாதாரம் வழங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா சென்ற பொழுது அவர்களோடு நிகழ்த்திய ஒப்பந்தம் ரஹீக் என்கிற புத்தகங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு கொடுத்த மதிப்பு மரியாதை, அல்லாஹ்வுடைய ரசூல் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த மதிப்பு மரியாதை. ஆனால் அந்த மதிப்பு மரியாதையையும் இன்றைக்கு காற்றிலே பறக்க விடுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படியெல்லாம் கேலி சித்திரம் செய்ய எப்படி மனம் வருகிறது இவர்களுக்கு? யார் இந்த தூதர்? முஸ்லிம்களுடைய தூதரா? அரபு நாட்டு மக்களுக்குரிய தூதரா? அரபு பேசுகிற மக்களுக்குரிய தூதரா? இல்லையே. வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஸீரம் வ நதீரா. உலக மக்கள் அனைவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த தூதரை கேலி சித்திரம் செய்கிறார்கள் இவர்கள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தில் அல்லாஹ் தஆலா 28வது அத்தியாயத்தின் 65வது வசனத்திலும் 25வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஏன் இவர்களுடைய கோபம் இந்த அளவுக்கு கொப்பளிக்க என்ன காரணம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தின் 120வது வசனத்தில், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். நபியே, அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரை அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள்.
நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை யூத மார்க்கத்தை தழுவாத வரை அவர்கள் உங்களை விடவே போறதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பர்களே, முழு கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டிய காலம் இந்த காலம். நம்முடைய பொருளாதாரத்தையோ நம்முடைய கால நேரத்தையோ எதற்காக வேண்டியும் வீண்விரயம் செய்துவிடக்கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். சல்மான் ருஷ்டி என்பவன் ஒரு புத்தகத்தை எழுதி எவ்வளவு பெரிய மிகப்பெரிய மோசமான விளைவை இந்த சமுதாயத்திலே உண்டாக்கினான். ஆனால் அவனை எந்த தொலைக்காட்சியும் அவனை முன்னுரிமை கொடுத்து அவனை முன்பக்க செய்தியாக எந்த பத்திரிகையும் போடவில்லை. அதே நேரத்தில் அவனுடைய புத்தகத்தை வீதியில் போட்டு எரித்த முஸ்லிம்களை எல்லா தொலைக்காட்சியிலும் காண்பித்தார்கள். முஸ்லிம்கள் எழுத்து சுதந்திரம் அறியாதவர்கள், முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள், முஸ்லிம்களுடைய கோபத்தை தூண்டி உணர்ச்சி வசப்பட செய்து அதையெல்லாம் ஆதாயமாக ஆக்கி அதன் மூலம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். ஒரு காலம் அதற்கு நாம் பழிகேடாகிவிடக் கூடாது. இது தொடரும். எவ்வளவு பெரிய முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலை கேலி சித்திரம் வரைவதை கேலி செய்வது யார்? முஸ்லிம்கள் யாருக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறார்கள்? முஸ்லிம்கள் யார் அதிக முன்னுரிமை கொடுக்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு எல்லா இடங்களிலும் உருவங்கள் வைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா இடங்களிலும் உருவங்கள் வைத்தார்கள். இறைவனுக்கு உருவம் கற்பித்தார்கள், நமக்கு கோபம் வரவில்லை. இறைவனுக்கு பிள்ளை உண்டு என்றார்கள், நமக்கு கோபம் வரவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த பாவிகள் அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்லுகிற காரணத்தினால் வானம் இடிந்து விடுமோ என்று யோசிக்கிறது, பூமி பிளந்து விடுமோ என்று பார்க்கிறது. அந்த வார்த்தையினால் இந்த பாவிகள் அல்லாஹ்வுக்கு போய் பிள்ளை உண்டு என்று சொல்கிறார்களே, அதையெல்லாம் சொன்னார்கள், நமக்கு கோபம் வரவில்லை, ஆத்திரம் வரவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை சொன்னால் மட்டும் நமக்கு கோபம் வருகிறது என்றால் ஈமானின் ஒரு பகுதி தான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். நீங்கள் உண்மை மூமினாக முடியாது, உங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் உலகத்து மாந்தர்களை காட்டிலும் என்னை நேசிக்காத வரை உண்மை மூமினாக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு முஸ்லிமும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியதுதான். ஆனால் இணை வைத்தல் என்பது எல்லா காரியங்களை காட்டிலும் பிரதானமானது. இன்ன ஷிர்கல் அஸுல்முன் அலீம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நாம் நம்முடைய வீரியமான பிரச்சாரத்தை பட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் நாம் எடுத்துச் சொல்ல நாம் தயங்கிவிடக் கூடாது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் இந்த சபையிலே இருந்து ஒரு உறுதி பிரமாணம் இருக்க வேண்டும். நான் மரணிப்பதற்குள் யாருக்காவது ஒரு மனிதனுக்காவது இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிவிட்டு தான் நான் மரணிப்பேன் என்கிற உறுதி பிரமாணம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்துள்ள நிறைய செய்திகளை தொகுத்து துண்டு பிரசுரங்களாக, போஸ்டர்களாக, சீடிக்களாக அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய மகத்துவம் குறித்து, சிறப்புகள் குறித்துள்ள ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் தொகுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் யூதர்கள் தங்களுடைய மார்க்கத்தின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லி என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் கிறிஸ்தவ மார்க்கம் வளர்ந்த பாடில்லை. ஐரோப்பியன் கண்ட்ரிகளில் இணையதளத்திலே பார்க்கிறோம், சர்ச் ஃபார் சேல், சர்ச் ஃபார் சேல், மாஸ்க் ஃபார் சேல். எங்காவது பார்க்க முடியுமா? எங்காவது பார்க்க முடியுமா? மாஸ்க் ஃபார் சேல், சர்ச் ஃபார் சேல் என்கிற நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இன்றைக்கு செல்லத்தக்கதாக மாறி வருகிறது. புரியாத சட்டங்கள், ஆபாசமான சட்டங்கள் எல்லாம், குடும்பத்தோடு அமர்ந்து ஓதுகிற தகுதி இழந்த வேதங்கள் எல்லாம் இன்றைக்கு மனித சமுதாயத்திலே உண்டு. திருக்குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வேதம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த துறையிலிருந்து ஆய்வு செய்து பார்த்தாலும் பளிச்சிட்டு மின்னுகிற முன்மாதிரியாக திகழ்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். அரசியல் துறையை எடுத்து பார்த்தாலும் அரசியல் தலைவர்களுக்கு முன்மாதிரி உண்டு. குடும்பத்தை எடுத்து பார்த்தால் குடும்ப தலைவர்களுக்கு முன்மாதிரி உண்டு. பெற்ற தந்தைக்குரிய முன்மாதிரி, கணவன்மார்களுக்குரிய முன்மாதிரி, அரசியலுக்கு முன்மாதிரி, ஆன்மீகத்திற்கு முன்மாதிரி, பொருளீட்டுதலுக்கு முன்மாதிரி, நல்ல ஒழுக்கத்திற்கு முன்மாதிரி. லக்கது கானலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ்வே சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு மரணித்திருக்கிறார்கள். அவர்தான் நமக்கு பாடம், அவர்தான் நமக்கு பாடம். இந்த உலகத்தில் எவனுமே சொல்ல முடியாது, எந்த அரசியல் தலைவனும் சொல்ல முடியாது. எழுத்தாளர்கள் உண்டு, புரட்சியாளர்கள் உண்டு, பேச்சாளர்கள் உண்டு, சமுதாய மக்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்த அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் யாரும் சொல்ல முடியாது என்னை போல வாழுங்கள் என்று, நான் தான் உங்களுக்கு முன்மாதிரி என்று எவனும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு. அன்பர்களே, இறுதியாக நான் சொல்வது, இந்த நிலை நீடிக்காது.
இந்த நிலை நீடிக்காது. அல்லாஹ் வாக்களித்த இந்த மார்க்கம் இறை நிராகரிப்பாளர்கள் எதிர்த்தாலும் அல்லாஹ் நிலைநிறுத்தியே தீருவான். ஒவ்வொரு வீடுகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாம் போய் சேருகிற காலம் தூரமாக இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். லட்சோபலட்ச திருக்குரான், கோடான திருக்குரான் எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு அச்சடிக்கப்பட்டு யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கடும் எதிரியாக இருந்தார்களோ அவருடைய வீடுகளை எல்லாம் இன்றைக்கு திருக்குரான் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா மியூசியங்களிலும் இன்றைக்கு திருக்குரான், எல்லா பாடசாலைகளிலும் திருக்குரான் அங்கம் வகித்து விடுமோ என்கிற அளவுக்கு திருக்குரான் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தலையாய கடமை ஒன்றுண்டு, நம்முடைய தலையாய கடமை ஒன்று. இன்றைக்கு அசூர வேகத்தில் எல்லா பலங்களையும் கையில் ஒட்டுமொத்தமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற மீடியா பலம், ஆட்சி பலம், அதிகார பலம், பொருளாதார பலம், எல்லா பலங்களையும் கையில் ஒட்டுமொத்தமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு இவர்கள் செய்கிற சரித்திட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டுமானால் நமக்கும் ஒரு பலம் வேண்டுமா இல்லையா? நமக்கும் ஒரு பலம் வேண்டுமா இல்லையா? நமக்கு பின்னாலும் ஒருவன் வேண்டுமா இல்லையா? நமக்கு பின்னால் அல்லாஹுவை நிறுத்திக் கொண்டு இவர்களை நாம் எதிர்க்க போரிட வேண்டும். நமக்கு பின்னால் அல்லாஹுவை நிறுத்திக் கொண்டு எதிர்த்து நாம் போரிட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காண்பித்து தந்த முன்மாதிரி. எப்படி என்று பார்க்கிறீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுது கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்திலே கொண்டு வந்து மலக்குடலை கொண்டு வந்து வைத்தான். ஒட்டகத்துடைய மலக்குடலை அபூஜஹல் என்பவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்திலே இருக்கிற அந்த ஒட்டக மலக்குடலை பாத்திமா அவர்கள் ஓடி வந்து அகற்றினார்கள். தலை உயர்த்தி பார்த்தார் அல்லாஹ்வுடைய ரசூல். அபூஜஹல், உத்பா, ஷைபா, உக்பா பின் ஆமிர் எல்லோரும் நின்று கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ், இந்த அபூஜஹலை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், இந்த ஷைபாவை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரார்த்தனையை யாருக்கு எதிராக செய்தார்களோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்த அத்துணை பேர்களும் செத்து மாண்டார்கள் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிரார்த்தனை தான் நம்முடைய பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு மதிப்புண்டு என்று நீங்கள் மதித்தால், பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வேல்யூ மதிப்புண்டு என்று நீங்கள் விளங்கினால், தஹஜ்ஜுத் தொழுகை என்கிற இறை வணக்கத்திற்கு மிகப்பெரிய அந்தஸ்து என்று நீங்கள் விளங்கினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு இரவிலும் ஒரு நேரம் உண்டு. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பாருங்கள், ஒவ்வொரு இரவிலும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதாக வாக்களிக்கப்படுகிற ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் சுஜூதிலே கிடந்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இவர்களை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். யா அல்லாஹ், இவர்களை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். அது ஒபாமா வானாலும் ஒபாமாவுடைய வாப்பாவே வந்தாலும் மார்க்கத்தை ஆட்டவோ அசைக்கவோ ஒன்றுமே செய்ய முடியாத தோழர்களே. நமக்கு பிறகு நம்முடைய ரப் உண்டு, நமக்கு பிறகு நம்முடைய ரஹ்மான் உண்டு, நமக்கு பிறகு அவுலியாக்களோ நாதாக்களோ பத்ரீன்களோ சேகுமார்களோ நமக்கு பின்னால் வேண்டாம். நமக்கு பிறகு நம்முடைய ரப் உண்டு. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று கூறி அவனுடைய விஷயத்தில் யார் உறுதியாக அந்த அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அவர்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குகிறான். அவர்கள் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வஅப்சிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். நாங்கள் உண்டு உங்களோடு, நீங்கள் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை என்று வானவர்கள் சொல்லுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்றால், அன்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் மிக ஜாக்கிரதையாக அடியெடுக்க வைக்க வேண்டும். நம்முடைய கவனம் என்றைக்கும் திசை திருப்பப்படவே கூடாது. நம்முடைய கவனம் யாருக்காக வேண்டியும் என்றைக்கும் திசை திருப்பப்படவே கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை குறித்து இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகிற பொழுது அல்லாஹ் கேட்பான். 28வது அத்தியாயத்தின் 65வது வசனம், 28வது அத்தியாயத்தின் 65வது வசனம், வயௌம யுனாதீஹும் ஃபயகூலு மாதா அஜப்துமுல் முர்சலீன். அவன் அவர்களை அழைக்கும் அந்த நாளில் எந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சுலோகங்களிலும் ரிக்கு வேதம், அதர்மன வேதம் என்று இந்து சமுதாயம் வைத்திருக்கிற வேதங்களிலும் எந்த நாளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ,
பூர்ண ஜென்ம பூமி, பரலோக ராஜ்யம் என்றெல்லாம் எந்த நாளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அந்த நாளில் அல்லாஹ் கேட்பான், வயௌம யுனாதீஹும் ஃபயகூலு மாதா அஜப்துமுல் முர்சலீன். இந்த தூதருக்கு என்ன பதில் சொன்னீர்கள்? உலகத்தில் கேட்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன். இந்த தூதருக்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே கேட்பான். வயௌம யஅல்லுல்லாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா. 25வது அத்தியாயத்தின் 27வது வசனம். கைகளை கடித்துக் கொண்டு மறுமை நாளில் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுவார்கள், இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தாமல் போனேனே. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உலகத்துக்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு, வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஸீரம் வ நதீரா, உலக மக்களுக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தாமல் போனேனே என்று மறுமை நாளில் கை சேதப்பட போகிறார்கள் இந்த பாவிகள். மறுமை நாளில் கை சேதப்பட போகிறார்கள் இவர்கள். யாரை கேலி செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலையா? அல்லாஹ்வுடைய ரசூலையா? பூனை தன்னுடைய 2 கண்ணையும் மூடி உலகம் இருண்டது என்று சொன்னதாம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியெல்லாம் விமர்சனம் செய்வதன் மூலம் இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சியை தடுக்கலாம் என்றால் அது கனவுதானே தவிர நினைவாக முடியாது, நிஜமாகாது. யாராலும் முடியாது. அல்லாஹ்வுடைய தீன் இந்த தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த மார்க்கம். யாராலும் இதை வென்றெடுக்க முடியாது. இந்த மார்க்கம் எல்லோருடைய உள்ளங்களுக்கும் வரும். நான் சொன்ன அந்த குறிப்புகள் எல்லாம் சாதாரண குறிப்புகள் அல்ல நண்பர்களே. அது போக மீதமுள்ள நிறைய நாடுகள் உண்டு. அந்த நாடுகளையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்லுகிறேன். ஆஸ்திரேலியா, டென்மார்க், பின்லாந்து, ஹாலந்து, அயர்லாந்து, நார்வே, போலாந்து போன்ற, போர்ச்சுகல் போன்ற இது போன்ற நாடுகளில் இன்னும் அதிவேகமாக யாருக்குமே தெரியாமல் இஸ்லாம் சப்தமில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பயந்து போகிறார்கள் இவர்கள். இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மிகப்பெரிய நடுக்கத்திற்கு ஆளாகிவிட்டது. இஸ்லாம் இப்படி அதிவேகமாக பரவி அனைத்து நாடுகளையும் இஸ்லாம் உள்வாங்கி விடுமோ என்கிற அச்சம் இவருடைய உள்ளத்தை மிக கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. ஆகவேதான் இடைக்கிடை இப்படி 6 மாத காலத்திற்கு ஒரு முறை, 1 வருடத்திற்கு ஒரு முறை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் வளைந்து இந்த மனித சமுதாயத்தை உணர்ச்சி வசப்பட செய்து அதன் மூலம் இந்த சமுதாய மக்களை மீடியாக்களிலே காண்பித்து பாருங்கள் முஸ்லிம்களை, பாருங்கள் முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் என்று ஆதாயம் தேட முயற்சி செய்கிறார்கள். யாருக்கும் நாம் பழிகேடாகி விடவே கூடாது. யாருக்கும் நாம் பழிகேடாகி விடவே கூடாது. நான் ஆரம்பத்தில் நினைவுறுத்தியதை போல மரணிப்பதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு மரணிங்கள். இல்லாவிட்டால் அந்த மார்க்கத்திற்கு நீங்கள் செய்கிற துரோகம், இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம் என்ற துரோகம் அல்லாஹ்வுடைய ரசூலையோ அல்லாஹுவையோ வேதத்தையோ அறியாத மக்கள் அண்டை வீட்டுகளிலே உண்டு, நம்முடைய குடும்பங்களிலே உண்டு, நம்முடைய தெருக்களிலே உண்டு. அப்துல் ஹமீத் என்பவரால் இந்த பரகதலியாவில் ஏகத்துவ வெளிச்சம் ஏற்பட்ட நாளிலே இருந்து எவ்வளவு பெரிய மாற்றங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் காலையில் இந்த மாநாடு முடிந்து திரும்புகிற பொழுது நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் அறிமுகம் செய்வேன் என்ற உறுதி பிரமாணம் எடுத்தால் 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்தில் இலங்கையே தலைகீழாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கொன்றுமில்லையே, ஆச்சரியப்படுவதற்கொன்றுமில்லையே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? புதையலின் மீது அமர்ந்து புதையலினுடைய மகிமை தெரியாமல் வருகிற போகிற மக்களிடத்தில் பிச்சை எடுக்கிற யாசகம் கேட்கிற மனிதனை போல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தின் மகத்துவம் நமக்கு தெரியவில்லை, மார்க்கத்தின் அந்தஸ்து நமக்கு புரியவில்லை. எப்படிப்பட்ட மாமனிதரை, அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு தலைவராக நாம் ஏற்றிருக்கிறோம் என்பதை நாம் புரியவில்லை. வேதம் என்றால் என்ன, அல்லாஹ் என்பவன் யார், மறுமை என்றால் என்ன, இறை நம்பிக்கை குறித்து, இஸ்லாம் குறித்து ஒன்றும் அறியாத முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். அன்பர்களே, இஸ்லாத்தை படியுங்கள், படித்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள், பிற மக்களுக்கும் இந்த தீனை எடுத்துச் சொல்லுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா 2 கண் கொண்டும் இதுவரை பார்க்காத, அல்லாஹ் வேதத்தில் சொன்னான் என்கிற ஒரே காரணத்திற்காக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு புறம், நாம் ஒரு புறம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். நிமிர்ந்து நிற்க வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்து சஹாபாக்களை எல்லாம் பார்க்கிற அந்த மறுமை நாளில் சஹாபாக்கள் நாங்கள் தியாகம் செய்து வளர்த்தி ஒப்படைத்த அந்த மார்க்கத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டுமே.
பதில் சொல்ல வேண்டுமே. வருகிற தலைமுறை நம்மை நம்பி இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் சிறுக்கில்லாத, வித்தியத்துகள் இல்லாத, அனாச்சாரம் இல்லாத ஒரு மார்க்கத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காண்பிப்பார்கள் என்று நமக்கு பிறகு நம்முடைய சந்ததியினர்கள் நம்மை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து துரோகம் செய்து விடாதீர்கள் சகோதரர்களே. கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு பணிகளிலே ஈடுபடுங்கள். கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை அறிமுகம் செய்கிற காரியங்களில் ஈடுபடுங்கள். வமன் யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சாலிகான அமல்கள் செய்து ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுகதாக்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை ரெண்டு கண் கொண்டு பார்க்கிற ஒரு வாய்ப்பு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், ஏகத்துவத்தை ஏற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஏகத்துவவாதிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன ஏகத்துவத்திற்காக வேண்டியே உயிர் மூச்சு வரை பாடுபட்டு நமக்கு முன்னால் மரணித்து போன ஏகத்துவவாதிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் உரையாற்றி சென்ற சகோதரர் கோவை அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இத்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.